Hello viewers, welcome to Dindigal Max Academy. So இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.1 and எக்ஸாம்பிள் 1.2 இந்த ரெண்டு சம்ஸ் வந்து நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இந்த சாப்டருக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 1.1 வந்து பாருங்கள். கன்சிடர் த செட் A equal to அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். ஸோ செட் ஏ அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, சில நபர்களோட பெயர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த அப்ராப்ரியேட் சிம்பிள் பிலாங்ஸ் டு ஆர் நாட் பிலாங்ஸ் டு. அதாவது இவங்க கொடுத்துருக்க நேம்ஸ் எல்லாமே இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ பிலாங்ஸ் டுனா என்ன அர்த்தம், அந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னா அந்த செட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், ஓகேங்களா. இப்போ முரளி விஜய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளி விஜய் அப்படிங்கிறது இங்கே இருக்கு இல்லையா. அப்போ ஏ அப்படிங்கிற செட்டுக்குள்ளே முரளி விஜய்ங்கிற நேம் வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன போடணும், பிலாங்ஸ் டு, அவ்வளோதான், ஓகேவா. இப்போ ஏங்கிற செட்டில் முரளி விஜய்ங்கிற நேம் இருக்குது. அடுத்தது அஸ்வின் அப்படிங்கிறது ஏ செட்டுக்குள்ளே இருக்கா. அப்போ என்ன போடணும், பிலாங்ஸ் டு. அடுத்தது பத்ரிநாத் அப்படிங்கிற பேர் வந்து இருக்குங்களா, இருக்குது. அப்போது ஏங்கிற செட்டுக்குள்ளே பத்ரிநாத் இருக்கிறனால பிலாங்ஸ் டு, அவ்வளோதான். கங்குலிங்கிற பேர் வந்து ஏ செட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், நாட் பிலாங்ஸ் டு. ஏங்கிற செட்டுக்குள்ளே கங்குலி இருக்கான்னு கேட்டாங்க. கங்குலிங்கிற பேர் வந்து ஏங்கிற செட்டுக்குள்ளே இல்லை, அதனால நாட் பிலாங்ஸ் டு, ஓகேங்களா. டெண்டுல்கர் அப்படிங்கிற பேர் வந்து ஏ செட்டுக்குள்ளே இருக்கா பாருங்கள், கிடையாது. அதனால் என்ன பண்ணணும், நம்ம நாட் பிலாங்ஸ் டு, அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன்லுமே நமக்கு இது தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. நான் உங்களுக்கு கொஷின்லேயே சொல்லி கொடுத்துறேன். சொல்யூஷன் அதே தான், பிலாங்ஸ் டுவா நாட் பிலாங்ஸ் டுவா, அவ்வளோதான். புரிஞ்சுதா. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.2 கொஷின் என்னென்னு பார்த்துருவோமா. ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்க வார்த்தையில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை எலமெண்ட்டாக மாற்றி ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இருக்கிறத கமா போட்டு அப்படியே செட்டுக்குள்ளே எழுதிடணும், இவ்வளோதான் விஷயம் அப்படின்றத சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. சரி, இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வேர்டிங்கை அப்படியே எலமெண்ட்டாக மாற்றி, அதாவது ஏங்கிறது ஒரு எலமெண்ட், எஸ்ஸுங்கிறது ஒரு எலமெண்ட், ஈங்கிறது தனி எலமெண்ட், எம்ங்கிறது தனி, என்னங்கிறது தனி, டீங்கிறது தனி, சரிங்களா. அதனால தான் என்ன சொன்னேன், எலமெண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்போ கமா போட்டு தனித்தனியாக எழுதிடணும். எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ ஏதாவது லெட்டர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை ரிப்பீட்டடாக திரும்ப நம்ம எழுதக்கூடாது, ஒரே ஒரு தடவை தான் எழுதணும். இப்போ எஸ்ஸுங்கிறது பாருங்களேன், 1 2 3 4 4 தடவை எஸ் இருக்குது. ஆனால் செட்டுக்குள்ளே எழுதும்போது நம்ம வெறும் ஒரு தடவை மட்டும்தான் எழுதணும், ஓகேங்களா. இது இங்கே ரோஸ்டர் ஃபார்ம் மட்டும் கிடையாது, நீங்கள் செட்டுன்னு நீங்கள் போட்டுட்டிங்கனாலே இதுதான் ப்ரொசீஜர், ஓகேங்களா. இப்போ பார்ப்போமா, அசஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுவோமா. ஸோ இதுக்கு எந்த பேர் வேணாலும் நீங்கள் இந்த செட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த லெட்டர் வேணாலும் நீங்கள் இந்த செட்டுக்கு பேராக கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம புக்கில் என்ன பேர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட பேர் ஃபஸ்ட் லெட்டர் வந்து டி. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நான் டி அப்படின்னு கூட நான் கொடுத்துக்கலாம், ஓகேவா. புக்கில் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த நேம் வந்து கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். சரி, ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஏ இருக்குது. அதனால் என்ன பண்ணியாச்சு, ஏ எழுதியாச்சு. அடுத்து எஸ் இருக்கா, எஸ் வந்து 4 தடவை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெறும் ஒரு தடவை மட்டும்தான் எழுத போகிறோம். அடுத்தது இ இருக்குது. இ வந்து 2 தடவை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு தடவை மட்டும்தான் இ எழுதணும். ஏன்னா செட்டுக்குள்ளே எழுதும்போது ஒரு தடவை தான் எழுதணும். அடுத்தது இந்த எஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அடுத்து இங்கே எம் இருக்கா, எம் ஒரு தடவை இருக்குது, எழுதியாச்சு. அடுத்து இந்த இ வந்து ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால் இக்னோர் பண்ணிடுங்க. அடுத்து என் இருக்குது, என் எழுதியாச்சு. டி இருக்குது, டி எழுதியாச்சு, அவ்வளோதான். அப்போ அசஸ்மெண்ட்டில் ரிப்பீட்டான லெட்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு தடவை மட்டும் நம்ம மிச்ச லெட்டர்ஸ் எல்லாமே எழுதியாச்சு, அவ்வளோதான். அசஸ்மெண்ட்டை ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எழுதிட்டோம். அடுத்தது பிரின்சிபால் அப்படிங்கிறத ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுவோமா. இதுக்கு பேர் வந்து ஒய் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. செட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பி இருக்குது, பி எழுதியாச்சு. ஆர் இருக்குது, ஆர் எழுதியாச்சு. கம்பல்சரி ஒரு எலமெண்ட்டுக்கும் இடையில என்ன பண்ணணும், கமா கொடுக்கணும், சரிங்களா. அடுத்து ஐ இருக்குது, ஐ எழுதியாச்சு. என் இருக்குது, என் எழுதியாச்சு. சி இருக்குது, சி எழுதியாச்சு. இங்கே அடுத்து ஐ வருதா, ஐ ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், அதனால் இந்த ஐ என்ன பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம். அடுத்து பி வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம், விட்டுருங்க. அடுத்து ஏ இருக்குது, ஏ எழுதியாச்சு. எல்லுக்கு எல் எழுதியாச்சு, அவ்வளோதான், ஓகேங்களா. ரோஸ்டர் ஃபார்ம் வந்து எப்படி எழுதணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா. அவ்வளோதாங்க. எக்ஸசைஸ் 1.1க்கான 2 எக்ஸாம்பிளுமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸில் எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக வந்து பார்த்தலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட கிளாஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.